கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவும் ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். நானோ கர்த்தாவே என் காலம் உம் கரத்தில் என்று அறிவேன், நீரே என் நம்பிக்கை என்று நான் சொன்னேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நானோ கர்த்தாவே. சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். Psalm 31:15. My times are in thy hand, deliver me from the hand of mine enemies and from them that persecute me. இங்கே நம்ம வாசிக்கிறோம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்களை எல்லாம் தேவன் அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். God controls our times. My times are in thy hand reminds us that every season of life, whether it is joy or trial or waiting, all things are under the control of God. Nothing happens outside his sovereignty. ஆண்டவருடைய ஆளுகைக்கு புறம்பாக எதுவும் அவருக்கு ஒப்பு கொடுத்தவருடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிப்பதில்லை. Trust replaces fear. When we know our life is in the hand of God, we don't have to panic about the future. His hand is safer than our plans. நம்ம எவ்வளவோ திட்டங்களை நாம் வகுத்து கொண்டாலும் ஆண்டவர் நமக்கென்று எதை வைத்திருக்கிறாரோ அதுதான் நமக்கு பாதுகாப்பானது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். And thirdly, we see God is our deliverer. Here the psalmist says, deliver me from the hand of mine enemies. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது என்றாலும் நமக்கு சத்துருக்கள் எழும்ப மாட்டார்கள் என்பது கிடையாது. நம்முடைய காலங்களை கர்த்தர் தான் பொறுப்பெடுக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாமே அவருக்கு தெரிந்திருந்தாலும் சில வேளைகளிலே சத்துருக்கள் எழும்புகிறார். Even psalmist says, thou preparest a table before me in the presence of my enemies. So David not only trusted the timing of God, he also asked God for deliverance. ஆண்டவரே, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதுங்கிற அந்த நம்பிக்கை மாத்திரம் அல்ல, அவர் சொல்கிறாரு, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். ஸோ ஃபெய்த், ட்ரஸ்ட் காட்ஸ் கண்ட்ரோல், ஸ்டில் ப்ரேஸ் ஃபார் ஹிஸ் ஹெல்ப். ஆண்டவருடைய ஒத்தாசையை நம்ம நாட வேண்டும். சங்கீதக்காரன் ஆண்டவருடைய ஒத்தாசையை நாடினான். அதனால தான் நீங்கள் சங்கீதம் 18 நீங்கள் வாசித்தீங்கன்னா, when you read Psalm 18, அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. அப்போது நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய சத்துருக்களின் கைக்கு விலக்கி நம்மை பாட வைக்கிறார். அங்கே அவர் பாடுறாரு, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். 2வது வசனம், கர்த்தர் என் கண்மலையும்
என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். இதை கர்த்தர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கும் போது அவர் கர்த்தரை வர்ணித்து இந்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட சத்துருக்கள் நமக்கு விரோதமாக வரலாம். வாட் இஸ் த கான்ஃபிடென்ஸ் we have? Our confidence is our times are in the hand of God. They may be coming to take away our life also. சவுல் தாவீதனுடைய உயிரை வேட்டையாடினான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட எல்லா சத்துருக்கள் ஸ்பெசிஃபிக்கலி அங்கே பார்க்குறோம், தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே என்று தாவீது சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நாளை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறதப்பா. இயேசுவை இப்பொழுதும் ஆண்டவரே சத்துருக்களால் ஆண்டவரே துன்பப்பட்டு ஆண்டவரே ஒடுக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா சங்கீதக்காரர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், என் சத்துருவினால் நான் ஒடுக்கப்பட்டு ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே எப்பொழுதும் சத்துருக்களால் ஒடுக்கப்படுகிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தாவீது பாடினது போல கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் கேடவும் என் தயாபரரும் என்று சொல்லி ஆண்டவரை உம்மை துதிக்கத்தக்கதாக ஆண்டவரை சத்துருக்களின் கைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்களாக்கி விடுவிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நன்றி. இதுவரைக்கும் ஆண்டவரே அப்பா எத்தனையோ சத்துருக்களுக்கு நீங்கள் எங்களை ஆண்டவரே விடுதலை ஆக்கியிருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே எல்லா சத்துருக்களின் கைக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சாலமன் ஹேட் ரெஸ்ட் ரவுண்ட் அபவுட் டியூரிங் ஹிஸ் ரெயின் ஃபாதர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவரே கட்டளையிட நீர் வல்லவராக இருக்கிறீர் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ்.